ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் vlogs. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 2025-26 ஆனால் தமிழ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாமு முடிஞ்சால் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஆன்சர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். திருக்கேணியில் அதான் ஃபஸ்ட்டு உனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ, ஓகேவா? ஷியோராக தெரியும், அது ஆ தான். செகண்ட் வந்து இரு என்று துணை வினை உள்ள தொடர்புறது எது? பட்டம் செய்து கொடுக்கிறேன். அதாவது இது என்ன சொல்ற, துணை வினை அப்படின்னு சொல்லும்போது உள்ள இருக்காது, ஓகேவா? ஸோ அதனால் பட்டம் செய்து கொடுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு டவுட் அந்த கைடில் கூட செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்று ஒன்று, அதான் தேர்ட் ஒனுக்கு வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ வந்து அது நீங்கள் எழுதினா அட்டன் பண்ணலாம், இல்லை விட்டுடலாம். ஃபோர்த்து ஒனுக்கு பார்த்தா ஏது கட்டு எருமலை பேரச்சமு. ஃபிஃப்த்து ஒனுக்கு பார்த்தீங்கன்னா புரளி. அதாவது என்ன கேட்குறேன், கொஷினை கவனிச்சுக்கோங்க. நீர்நிலைகளில் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்குறான், புரளி தான். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, ரிவிஷன்லேயே நான் போடல, பட் நான் பார்த்தேன். ஸோ அதை வச்சு தான் ஓகே. அதுக்கப்புறம் 5 சிலப்படு 2. இது வந்து இது என்னன்னு தெரியல. இது கொஞ்சம் கிராமர் சைட்லன்னு கேட்குறாங்க. கிராமர் சைடில் நம்ம அவ்வளோவா பார்க்கல. ஸோ ரிவிஷன் அவ்வளோ பெருசாக பண்ணல அப்படின்றனால விட்டுடலாம். இதுவும் கிராமர் தான். 8th 1 இதுக்கு வந்து இது ஆன்சரு. இது நீங்கள் டவுட் அந்த கைடில் கூட வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 9th பார்த்தீங்கன்னா பெரியா நெடிலா மட்டும் சரி. ஏன்னா இப்போ தமிழில் குடில் நெடில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏபிசி நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம் அந்த மாதிரி. அடுத்தது வந்து இங்கே இது பார்த்தீங்கன்னா இது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் கைடில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கடல் நீர் கைடில் பார்த்துக்கோங்க, ஓகேவா? கரெக்ட் ஆன்சரு கடல் நீர் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு செயல் கொடுத்துருவாங்க. அந்த செயல் கொடுத்துட்டு கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உழித்து தூய்த்து வத்து கொட்டுன்னு போட்டிருக்கு. இது வந்து எனக்கு எது கரெக்டாக தெரியல. பட் 2வதுக்கு வந்து 13வதுக்கு வந்து எண்மை அப்படின்னு இருக்குது. அது கரெக்ட் ஆன்சரு. அதுக்கப்புறம் இது 14க்கு வந்து எனக்கு கரெக்டாக 14க்கு வந்து இது, அதாவது அடியின் எதுகைன்னு கேட்குறேன். எதுகைனா 2வது எழுத்து இன்னு ஒரே மாதிரி வருதா? ஸோ அதனால் 3வது வந்து 15வது வந்து இது கரெக்டாக தெரியல. மேபி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம 2 மார்க்கு 21th கொஷின் வந்து கட்டாயமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கம்பல்சரி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 16th ஒன் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு கரெக்டாக தெரியல, மேபி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 17th இதில் 18th கைடில் இருக்கும். 19th 20th 21 திருக்குறள். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வினைமுற்று விகுதி அது வந்து கைடில் இருக்குது. ப்ளஸ் வந்து இது வந்து என்னது, ஓகே, இது வந்து சென்டென்ஸை வந்து ராங்காக இருக்கா, நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் இதுவும் கைடில் இருக்குது. 24 25 வந்து நீங்கள் சென்டென்ஸ் எழுதணும். 26 வந்து நீங்கள் இங்கிலீஷில் கொடுப்பாங்க, நீங்கள் தமிழில் எழுதணும். 27 பார்த்தீங்கன்னா பகுப்பத உறுப்புகளை எழுதணும். 28 பார்த்தீங்கன்னா இது அதாவது உவமையாக ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும். 29th வந்து கொஷின், இது வந்து கைடில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 30 வந்து பேராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்குறாங்க. அப்புறம் 31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது, ஓகேவா? இது பார்த்துக்கோங்க, கைடில் இருக்குது. ப்ளஸ் 34 இட்ஸ் கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. 32 33 நம்ம கைடில் இருக்குது. 34 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போயமு, ஸோ அது கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு இது 36 பார்த்தீங்கன்னா இது, ஓகேவா? இது புக்கில் இருக்குது. இது வந்து இது வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ஸ் 37. அது என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க.